ஒரு சின்ன விஷயம் which why is it in அந்த பிங்க் த்ரெட்ல இருக்கும்போது it catches your attention. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது எடுத்துக்கோங்க. இந்த டிசைனில் there is thread work also and zari. பட் ஃபுல்லாகவே zari போட்டால் ஜஸ்ட் இமேஜின் இந்த அளவு அது அழகாக தெரியாது. ஆகத்துக்கும் அந்த ஆரோகணம் அவரோகணம். ஸோ தட் இஸ் வாட் அந்த நோட்ஸ் தான் வீவ் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் சாரி இவங்க சித்ரா மேம் எடுத்தாங்க. இப்போ அவங்க ஒரு ஆல்பம் ஏதோ ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷீ இஸ் வேரிங் திஸ் சாரி. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி ஷீ இஸ் அந்த ஒரு பர்டிகுலர் சாங் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ பர்டிகுலர் சாங். ஸோ இது வந்து கான்சர்ட் கலெக்ஷன்ஸ். அந்த ஒவ்வொரு ராகத்துக்கும் அந்த ஆரோகணம் அவரோகணம். ஸோ தட் இஸ் வாட் அந்த நோட்ஸ் தான் வீவ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் சம்திங் வி டிட் ஃபார் வி ஹாவ் ஆல்மோஸ்ட் லைக் ஐ கான்ட் சே எவ்ரி இயர் பட் ஆஃபன் வி பிரிங் அவுட் த கான்சர்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம மார்கழி சீசனுக்காக. ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் வி ஸ்டார்டட் டூயிங். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் இட். மேம் லைக் வந்து மியூசிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி? இவங்க இந்த பர்டிகுலர் சாரி இவங்க சித்ரா மேம் எடுத்தாங்க. இப்போ அவங்க ஒரு ஆல்பம் ஏதோ ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷீ இஸ் வேரிங் திஸ் சாரி. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி ஷீ இஸ் அந்த ஒரு பர்டிகுலர் சாங் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ பர்டிகுலர் சாங் அவங்க ப்ரைவேட்டாக ரிலீஸ் பண்ணது. ஸோ அதில் ஷீ இஸ் வேரிங் இட். ஸோ what I'm trying to say is இது ஒரு ஸ்டைல். we had one more for concert collections where அந்த பல்லுல வந்து இப்போ பாக்ஸ் பல்லு பார்த்தீங்க இல்லையா, அந்த பாக்ஸ்குள்ள you will find the entire அந்த ஸ்டேஜில் ஒரு சீன் இருந்தால் எப்படி ஒரு சிங்கர் அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாரும் இருப்பாங்க, ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லு இந்த மிருதங்கம் இருக்கும், வீணை இருப்பாங்க, பாடுறவங்க எல்லாமே டெபிக் பண்ணுற மாதிரி we had it in that box. So that is one straightforward style. இப்போ இதோ இருக்கு. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்அப். இன்னும் ஒன்று வந்து இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற மாதிரி யூ கேன் சி. ஸோ இது ஒரு ஸ்டைல் விச் இஸ் ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார் அ கான்சர்ட் கலெக்ஷன். இப்போ இது வந்து ரெசனன்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த யூனோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடையது. The difference here is in the collections we went in for musical instruments which are more global. இப்போ இது வந்து மராக்கான்னு சொல்லிட்டு I think they use it in South America, and this is one more musical instrument that you would have seen. So இந்த மாதிரி musical, because otherwise நிறைய வந்து ருத்ர வீணா இருக்கும் இல்லை தப்லா இருக்கும். So we thought why not use something else. So inspired by that we have different musical instruments kondu vandom. So this is one of it where we've used maraca. மேம் அந்த சாரியில லைக் இந்த இதுல வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? லைக் அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எனக்கு பட்டுச்சு. ஸோ யா இப்போ இதை நாங்கள் ஜரியில கூட பண்ணலாம் இல்லைங்களா, பட் this is what highlights that whole thing இல்லையா. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் which why is it in அந்த பிங்க் த்ரெட்ல இருக்கும்போது it catches your attention. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது எடுத்துக்கோங்க. இந்த டிசைனில் there is thread work also and zari. பட் ஃபுல்லாகவே zari போட்டால் ஜஸ்ட் இமேஜின் இந்த அளவு அது அழகாக தெரியாது. அண்ட் அந்த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் நமக்கு ஹைலைட் ஆகாது. ஸோ சம்டைம்ஸ் லிட்டில் திங்ஸ் லைக் திஸ் will highlight that saree. and இது ஒரு பெரிய ஒரு விஷயமானுன்னா இல்லை, ஒரு ஸ்மால் சேஞ்ச். பட் அந்த மாதிரி ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் கூட நம்ம கொடுக்கும்போது இட் மேக்ஸ் த ஹோல் சாரீ வெரி அப்பீலிங் இல்லையா வென் யூ வேர் இட். ஸோ அண்ட் ஆல்சோ யூ கேன் சி இதில் ஜென்ரலாக வாட் வுட் யூ இமேஜின் இன் அ பல்லு இஸ் நிறைய இன்ட்ரிகேட் பேட்டர்ன்ஸ் இருக்கும், நிறைய ஜக்கார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும், ஆர் ஒரு பெரிய அந்த ஒரு சர்க்குலர் பேட்டர்ன் ஒன்று இருக்கும், அந்த மேக்னான்னு நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஹியர் த டிஃப்ரென்சஸ் அந்த எலிமெண்ட்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்து தே ஹாவ் டிசைன். யூ கேன் சி த பேஸ் ஷேடும் தெரியும் உங்களுக்கு, அந்த டிசைன் எலிமெண்ட்ஸும் தெரியும். தட்ஸ் வாட் மேக் திஸ் லுக்
யூனிக் as well as பியூட்டிஃபுல். ஏன்னா வித்தியாசமாக எப்படி வேணால் காட்டலாம், அது வித்தியாசமாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும். மேம் நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணுவீங்க? லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ். இல்லை, இப்போது மை டாட்டர்ஸ் ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் வித் மீ. இப்போது ரீசெண்டாக ஐ மீன் 2018, 19 and 2017 also I think இந்த டெல்லியில் வோக் வெட்டிங் ஷோன்னு நடக்கும். ஸோ அதில் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வெட்டிங் ஷோஸ் அண்ட் பாலம் வாஸ் த ஒன்லி சவுத் இண்டியன் பிராண்ட். அதில் we were representing கஞ்சிவரம்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஐ ஆஸ்க் மை டாட்டர் வந்து ஷீ இஸ் நவ் அ இன்டீரியர் டிசைனர். பட் அப்போ வந்து அவங்க வந்து ஆர்டிஸ்ட் கூட. ஸோ ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹர் டு ஹெல்ப் மீ வித் த டிசைனிங் ஃபார் த பட்டு சாரீஸ். ஸோ எனக்கு வந்து என்ன தோணுதோ, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, எனக்கு வர்றது வந்து ஐ ஜஸ்ட் கெட் இன்ஸ்பயர்ட் பை சம்திங் அண்ட் ஆஸ்க் தெம் டு மேக். ஸோ என் டாட்டர் வந்துட்டு தான், இல்லை ஒரு கலெக்ஷன்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு தீம் நீ வச்சுட்டு யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தட். ஸோ அப்படி தான் அவங்க வந்து ஃபோக்லோர்னு இந்த ஃபோக் ஆர்ட் எல்லாம் இருக்கும், ஃபோக் இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிற ஆர்கிடெக்சர் அதெல்லாம் பேஸ் பண்ணி she made 3 designs, folklore 1, 2, 3ன்னு 3 இது லான்ச் பண்ணோம். So they all help me and now my second daughter Vinita இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. So she helps me full time with all this to conceptualize. அவங்க தான் அந்த ஆர்டிஸ்ட் டீமோட ஒர்க் பண்ணுவாங்க to bring out the designs. So they all work together and maybe I take the credit. ஸோ இதுவும் வந்து இதெல்லாம் வந்து ரெசனன்ஸ் விச் இஸ் inspired by the concert collection. This is also music based, but what I'm trying to say is like இது வந்து inspired by the different parts of an instrument. இப்போ ஒரு ட்ரம்பெட் எடுத்துக்கோங்க, அதில் அந்த வேல்வ்ஸ் இருக்கும், அந்த வேல்வ் மட்டும் எடுத்து இன்ஸ்பயர் ஆகிட்டு பண்ண டிசைன் இது. இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீணாவில் ஒரு பார்ட் இருக்கும். ஸோ இன்ஸ்பயர்ட் பை தட். ஸோ ஆஸ் ஐ செட், சம் ஆர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், சம் ஆர் வந்து வி கெட் இன்ஸ்பயர்ட் பை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். சிலதெல்லாம் வந்து ஹிடன் பார்ட்ஸ் ஆஃப் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அதை வச்சுட்டு டிசைன் பண்ணும்போது அகெயின் இட்ஸ் நாட் லைக் இட் ஆல்சோ ஹேஸ் டு சூட் அ பட்டு சாரி. இப்போ அதை ஒரு டிசைன் மோட்டிவாக நான் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இப்படி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஐ திங்க் ஸ்கை இஸ் த லிமிட் வென் யூ கம் டு நியூ. இட் நீட் நாட் பி லைக் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த ட்ரெடிஷ்னல் மோட்டிவ்ஸ், இட் நீட் நாட் பி ஜஸ்ட் தட், யூ கேன் ஆல்சோ ஹாவ் மச் மோர். லைக் ஏன்னா வந்து இப்போ மியூசிக் அப்படின்னாலும் நம்ம பேசணும்ல, அங்கே பேசுகிறப்போ ஓகே மேபி அதில் ஒரு 1, 2 அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணால் அப்படி வைடா ரேஞ்சஸாக வச்சுருக்கீங்க. எப்போவுமே சொல்வேன், நம்ம ஒரு கான்செப்ட் வந்து கேன் expand into another concept. This is about the musical instruments and I said it's global and I said it's also different small parts of an instrument. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னும் எத்தனை டிசைன்ஸ் இதில் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா ஒரு பிஹெச்டி ரிசர்ச் மாதிரி தான் அப்படியே போயிட்டே இருக்கு. நீங்கள் ரிசர்ச்னு சொன்னதும் ஐ திங்க் ஐ ஷுட் ஷோ யூ த டைனாஸ்டி கலெக்ஷன்ஸ்னு. ஓகே, இது வந்து ஐ கேன் ப்ரௌட்லி சே வி இன்ட்ரடியூஸ் திஸ் பிஃபோர் பொன்னியின் செல்வன். So this was 2020. So we had started working on it even before that. 2019 we were working on it. 2020 தான் pandemic இருந்தது. In the midst of the lockdown we introduced this. So dynasty collections அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தான், எது வேணால் நமக்கு ஏதோ இன்ஸ்பயர் ஆகலாம். ஐ எம் பார்ட் ஆஃப் அன் விமென்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அதில் வந்து ஸ்பீக்கர் இவெண்ட்ஸ் இருக்கும், ஸ்பீச் கொடுப்பாங்க, they'll மேக் ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ இதில் வந்து கோஆப்டெக்ஸோடைய MD அவர் தான் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ he was talking about எப்படி வந்து ஒரு டிசைன்ஸ் எல்லாம் காஞ்சிபுரம்ஸில் எப்படி பண்ணுறாங்க. சம் வில் பி பேர்ட்ஸ், அது எந்த இதுலேருந்து அன்னம் இருக்குது, அப்புறமா யூ ஹவ் பீகாக், அதுக்கப்புறமா அந்த இருதலை பட்சின்வாங்க அது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் காட்டும்போது இன்னொன்று he said இது வந்து காயின் புட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ this is one line which is a very simple one. காயின் புட்டான்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் வித் அ ஜரி, ஃபில்ட் வித் ஜரி, அவ்வளோதான், ஒரு ரவுண்டாக இருக்கும், அதை காயின் புட்டான்னு சொல்லுவோம்.
அது இதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ he was saying எப்படி வந்து அந்த காலத்தில் அந்த எல்லா ராஜா எல்லாமும் கூட இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க, எங்கே எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இதை சிலதெல்லாம் அந்த கோயில். ஸோ when he was just telling that I thought காயின் அவர் சொல்லும்போது இந்த கிங்டம்ஸ் அதெல்லாம் why not bring out அந்த காலத்தில் சேராஸ் சோலாஸ் எல்லாம் இருந்திருப்பாங்களே, அவங்களுடைய காயின்ஸ் எல்லாம் சின்னப்போ படிச்சிருக்கோம் இல்லையா, அவங்களுடைய காயின்ஸ் அந்த முத்திரை எல்லாம் இருக்கும், why not bring out that அப்படின்ட்டு. அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, we actually had to employ someone to research. ஏன்னா நம்ம அதை தப்பாக நம்ம பண்ணிட முடியாது. this is not imaginary, this is history. ஸோ அதிலிருந்து எடுத்து சேராஸ் சோலாஸ் பல்லவாஸ் பாண்டியாஸ் அவங்களுடைய அந்த கவர்மெண்ட் சீல்னு அந்த முத்திரை, அப்புறமா அந்த பழைய காயின்ஸ், அந்த அதெல்லாம் தான் யூ வில் ஃபைண்ட் ஹியர். அவங்களுடைய ஆர்கிடெக்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ண இதுதான் உங்களுக்கு இதில் இங்கே இருக்குது. ஹியர் யூ ஹாவ் த காயின்ஸ் அண்ட் எம்ப்ளம்ஸ். அவங்களது தே ஹேட் த ஃப்ளாக்ஸ். அந்த சேராஸ் நினைக்கிறேன் அந்த அவங்களுக்கு அந்த மீன் 2 இருக்கும். ஸோ அதெல்லாம் போடும்போது இட் வாஸ் அ பிக் ஹிட். ஏன்னா அவங்களுக்கு அந்த யூ கனெக்ட் இல்லையா, இட்ஸ் யோர் கல்ச்சர். இங்கே இருந்த அந்த 4 கிங்டம்ஸோடைய டைனாஸ்டிஸோடைய இருக்கும்போது ஸோ அதில் இந்த மாதிரி நம்ம கான்செப்ட்ஸ் எடுக்கும்போது ஒன்று அதுலேயே நம்ம நிறைய ஆர்கிடெக்சர் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இன்னும் எத்தனையோ டைனாஸ்டிஸ் இருந்திருக்கு சவுத்துலேயும் சரி, என்டையர் இந்தியா. ஸோ வென் யூ எக்ஸ்ப்ளோர் ஒவ்வொரு கான்செப்டும் கேன் பி எக்ஸ்பேண்டட் இன்டு எனி நம்பர். ஓகே, நீங்க அத மியூசிக்கல் இதுக்கு சொன்னீங்க இல்லையா, நிறைய. ஸோ எவ்வளவு டிசைன்ஸ் வேணாலும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து கோவிட் டைம்ல இன்ட்ரோ பண்ணது அப்படின்னீங்க. ஸோ இதுக்கான ரீச் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து இந்த மாதிரி ஒன்று நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத? ஸோ லக்கிலி நாங்கள் we start working quite early. ஸோ அது அவங்க வந்து அந்த டிசைன் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் தறிக்கும் அமிச்சாச்சு. அப்போ தான் அந்த லாக்டவுன் வரும்போது in 2 ways it was helpful. ஏன்னா அந்த டைமில் தறியில் வந்து they'll say please give us some work except for that. ஏன்னா வீட்டிலே தானே இதெல்லாம் நிறைய பேர் நெசவு பண்ணுறது. நாட் லைக் அவங்க போய் ஒரு ஃபேக்ட்ரியில் பண்ணணும்னு. ஸோ வீட்டில் இருந்து பண்ணும்போது ஈவன் லாக்டவுன்னா வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ தே குட் ஒர்க் ஆன் இட். அண்ட் அந்த டைமில் இட் வாஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கிவ் தெம் சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் வி ஹாவ் டு பே தெம். ஸோ அதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் பீப்புள் வேர் ஆல்சோ லைக் வெரி ரிசெப்டிவ். இத்தனை வருஷமும் நாங்கள் கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2020லையும் தீபாவளியில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பர்டிகுலர்லி luckily for us it was this one which was very sentimental to people. They could feel the connect. எங்களுடைய ஊர் எங்களுடைய அந்த காலத்து இதுன்னும் போது when you make that one in little it makes an emotional connect also. So the response for this was very good. அதனால தான் இன்னும் கூட அதுக்கு இருக்கு இல்லையா, 5 years ஆயிடுச்சு almost. Still we have a good reach for this. So இதுக்கு வந்து வேற கலர்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல இதுல கிரீனும் இருந்தது, மெரூன் இருந்தது. பட் திஸ் இஸ் அ வெரி பாப்புலர் கலர். இது வந்து மேபி நாங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த மாடலுக்கு இது போட்டிருந்தோம். மேபி தட்ஸ் வை நிறைய பேர் இந்த கலரே தான் கேட்பாங்க. பட் வி ஹேட் அதர் ஷேட்ஸ் ஆல்சோ, பட் டார்க்கர் ஷேட்ஸ் ஃபார் திஸ். ஸோ வந்து பொன்னியின் செல்வன் இறங்கின டைம் ஸோ வந்து டேரக்டர்ஸ் யாராச்சும் அப்ரோச் பண்ணாங்களா? இல்லை, அது அவங்க வரல. பட் பீப்புளுக்கு பட் ஜனங்களுக்கு அது இருந்தது. ஸோ வி யூஸ் டு அவங்களுக்கு சும்மா தமாஷா சொல்லுவோம், இல்லை பாருங்க அவருக்கு முன்னாடியே நாங்கள் போட்டிருந்தோம் இதுன்னு. இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருந்தது. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் இட். இது வந்து அந்த ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டாச்சூஸ், பாப்புலர் ஸ்டாச்சூஸ் அந்த பீரியடில் வி யூஸ் டு ஹாவ் அதுலேயே ஒரு சின்ன நோட்டும் வச்சுருப்போம், லைக் எதில் இன்ஸ்பயர் ஆகிட்டு எடுத்தது, இது எந்த டைனாஸ்டியோட எம்ப்ளம், அதெல்லாம் கூட சின்ன நோட் ஜஸ்ட் டு கீப் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் த கஸ்டமர். ஸோ இதுவும் வந்து கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைக் எஸ், ஆஸ் ஐ செட் வி ஹாவ் டு கிவ் தெம் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். இப்போது எனக்கு வந்து பர்சனலாக திஸ் இஸ் ஆல்சோ இது சோலாவா, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சோலா காயின்ஸ். ஸோ லைக் நீங்கள் சொல்கிறப்போ தான் ஒரு நோட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்டையும் கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ டெஃபினெட்லி இட் ஆல்சோ ஆஸ் ஐ செட் we have to keep it very இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும்.
நம்ம வேர் பண்ணும்போது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ரைட். இப்போ ஜஸ்ட் பிகாஸ் டு மேக் இட் வெரி டிஃப்ரெண்ட் ஐ கான்ட் கிவ் சம்திங் விச் யூ நாட் கம்ஃபர்டபுள் ஆர் டசன்ட் விசிபிளி விஷுவலாக நமக்கு அப்பீலிங்காகவும் இருக்கணும். அது நிறைய எங்களது பார்த்தீங்கன்னா தெல் பி விதவுட் பார்டர். ஏன்னா நிறைய வி ஒர்க் ஆன் விதவுட் பார்டர் சாரீஸ் பிகாஸ் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. இது வந்து எனி ஹைட் பர்சன் கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணலாம். நீ நாட் வரி இது எனக்கு சூட் ஆகுமா, இவ்வளோ பெரிய பார்டர் இருக்கா, அந்த மாதிரி இருக்காது. ஸோ மெனி பீப்புள் ப்ரிஃபர் திஸ். சிலது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பார்த்தீங்க, இட்ஸ் ஆல் சிங்கிள் ஷேட். சிங்கிள் ஷேட் இருக்கும்போது கூட உங்களுக்கு லாங் பார்டர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கேன் ஸ்டில் கம்ஃபர்டபுள். இப்போ இது எடுத்துக்கோங்க, இது லாங் பார்டர் பட் சிங்கிள் ஒரு ஒன் சைடு தான். ஸோ யார் வேணால் போடலாம். இன்னொன்று பாடியும் க்ளீன். ஸோ பாடியில் கொஞ்சம் புட்டாஸோ ஏதோ இருந்தால் தென் யூ கேன் சே இஃப் இட்ஸ் பிளேன் எனி ஒன் எனி ஹைட் பிலோ ஆவரேஜ் ஹைட் எல்லாருக்குமே இது அழகாக இருக்கும். ஸோ வென் வி டிசைன் ஆல்சோ வி கீப் இன் மைண்ட் வேரியஸ் திங்ஸ். எந்த மாதிரி கஸ்டமர்ஸும் அது வேர் பண்ணணும், எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ திஸ் இஸ் 26. ஸோ வி ஆல்சோ கீப் இட் ஆஸ் ஐ செட் மோஸ்ட்லி விதின் 20 to 30. சிலது very rarely, sometimes we also have 15 to 20யும் இருந்திருக்கு. பட் this particular range is 20 to 30. ஏன்னா நீங்கள் அப்போது கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ வந்து இந்த பாலம் சில்க்ஸில் வந்து லைக் நான் இன்ஸ்பயர் ஆகி பார்த்த விஷயம் ட்ரெண்டிங் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஐடியாவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்று மட்டும் கிடையாது, அதை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது, எவ்வளோ வேஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து அழகாக ஒவ்வொரு சாரியிலையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு குட்டி மைன்யூட் சேஞ்சு கொடுத்தா கூட அது வந்து வேறு லெவலுக்கு போகுதுல்ல. ஸோ வந்து இப்போது பாலம் சில்க்ஸோட ஃபஸ்ட்டு 10 ட்ரெண்டிங் சாரீஸ் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போக போக வந்து நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல் வருது. ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் பாலம் சில்க்ஸில் என்ன மாதிரி ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிற விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.